அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா. அப்பா டேய், ஒரு 5-6 ரவுடிகளை விட்டு அடிச்ச மாதிரி உடம்புல அப்படி ஒரு வலிடா. ஐயா கண்ணு, ஐயா உன் கைக்கு ஒரு தனி மகிமடா. அங்கதான்டா அங்கதான்டா அங்கதான். டேய் நிஜமா சொல்றேன், நம்ம அலமேலு கைக்கு கூட அந்த மகிமை கிடையாதுடா. ஆமா, வடிச்சு கொட்டுற தவிர இந்த கைக்கு வேற என்ன மகிமை இருக்கு? நீங்க பேசாம ஐயா கண்ணுவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயா கண்ணு, அம்மா நீ வீட்டுக்கு போல எத்தனை நேரம் தான் காலம் அமுத்திட்டு இருப்ப? உனக்கு கை வலிக்குங்கிற நினைப்பே அவருக்கு இருக்காதே. அம்மா என்னையா கூப்பாடு பலமா இருக்கு? பசி வந்துருச்சா? ஆமா ஆமா, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. பசி தலை பத்தி சோத்த போடு. காவேரி காவேரி, நீ உட்காரியா, நான் சோறு போடுறேன். தங்கச்சி எங்க? தங்கச்சி போடத்தான் உனக்கு சோறு இறங்குமா? நீ உட்கார்ந்து சாப்பிடு. இப்ப வந்துருவாயா? எங்க போயிருக்கா? சோறு சாப்பிடியா? நான் போட்டுக்கிட்டே சொல்றேன். இப்ப சொல்லு, எங்க போயிருக்கா? இது என்ன மாசம்பா? இது தை மாசம். இன்னைக்கு தேதி என்னாச்சு? தமிழ் 6. 3ஆம் வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னப்பா தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்க? இது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? அத சொல்றியா? தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. தனக்கு கல்யாணம் ஆன நாளாச்சுன்னு அவ புருஷ முகத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. புருஷ முகத்தை பார்க்க போறாளா? தனியாவா? ஆமாப்பா. அவளா போனால நீ அனுப்பிச்சு வச்சியா? ஆசையோட போகட்டுமாமான்னு கேட்டா, சரிம்மா போயிட்டு வா. மூளை இருக்கா? அவன் இங்க போலாமா? அந்த பையன் செஞ்ச தப்புக்கு அவன் நீங்க மன்னிப்பு கேட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போனோம். காலி கட்டினவளை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெருவுல போன கைசடை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கான். இது நியாயமானு கேட்டதுக்கு கம்பியை காய வச்சு தங்கச்சி முதுகுல சூடு போட்டானே, மறந்துட்டியா? என்னப்பா நீ தப்பு பண்ற? நான் கேட்டதுக்கு என்ன விட்டானா? ரோஷ உள்ளவனா இருந்தா உன் தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போலான்னு அவன் அப்பாட்டிக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினானே. போட போட மாலை கட்ட பையல அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு என் தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். முகத்தை பார்க்கமா? முகத்தை அவன் முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி போறாவன்? காவேரி, எங்க போயிருக்க? கோயிலுக்கு. தெய்வத்தை பாத்தியா? இல்ல. ஏன்? நான் போன நேரம் சரியில்லை. கதவை மூடிட்டாங்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சடி. அவனை பாத்தியா? பார்த்தேன். அவன் உன் கூட பேசினானா? பேசினாரு. அவன் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசியிருந்தாதான் அந்த சந்தோஷம் உன் முகத்தை தெரிஞ்சிருக்குமே. கொஞ்சமாவது தெரியுதா பாருமா? அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஒரு தெய்வம் இருக்கானே, அந்த கல்லு, அவன் உன்னை பார்த்தோன்ன முகத்தை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த கைசடை இருக்காளே, அவன் ஓடி வந்து வீட்டு கதவை சாத்திருப்பான். உடனே நீ அழுதுட்டு ஓடி வந்திருக்க. இதெல்லாம் நடந்தது. அம்மா, உன் முதுகுல அவன் சூடு போட்டானே, அத மறந்துட்டியா? அந்த தழும்பு இதுக்குள்ள மாறி போச்சா? இல்லண்ணா, நான் அதெல்லாம் மறந்துடல. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணமான நாள். அத அவரு மறந்துட்டாலோ என்னால மறக்க முடியலன்னு அவரு கால விழுந்து கும்பிட்டுட்டு வரலான்னு போன. என்ன நேர்ல பார்த்து தாலி கட்டினவன்னு நினைப்பு வந்து 2 வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாரா? அதுல இருந்தாவது எனக்கு விமோசனம் கிடைக்காதாங்கிறான். இரும்படிக்கிற பயதானமாக தங்கத்தோட அருமை அவருக்கு எல்லாம் தெரியும். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் இரும்பு அடிச்சு நீட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு நான் அவனை அடிச்சு நீட்டுறேன். அண்ணா, அவர் என் புருஷன். அதையும் ஞாபகப்படுத்திட்டேன், நீட்டுறேன். போனது போகட்டும். இனிமே நீ அங்க போக கூடாது. அவன் இங்க வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். இல்ல கூடிய சீக்கிரம் நான் அவனை கேட்க வைக்கிறேன். அதான் மன்னிப்பு கேட்க வச்சிட்டிய, கேட்டுத்தானே வர்றேன். ஏங்க வந்தது வராததுமா அவன் மேல சல்லு சல்லு விடுறீங்க? அரைஞ்சு விடுவான் உன்னை. நீங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? எவன் நல்ல எவன் எங்க கொண்டு போனா இவனுக்கு என்னடி? என் முன்னாடியே எஜமான மரியாதை குறைவா பேசலாமா? அவங்க என் முகத்துக்காக இவனை மன்னிச்சு விட்டாங்க. இல்லாட்டி கிழிச்சிடுவாங்க. பாச்சாடி பாச்சாடி, இப்படி வாய் நீடுறதுனாலதான் நான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கு. அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷங்கடி. ஆஹா, அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷனாவே இருந்துட்டு போகட்டும். இவரு பரம்பரை அடிமையா அவங்க காலையை பிடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு.
அந்த பெரிய மனுஷன் பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்க அப்பா செய்யறாரான்னு சொல்லி எல்லா பேரும் என் மூஞ்சில காரி துப்புறான். நாக்க பிடிக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு நாம திங்கிற சோறு அவங்களுது. நன்றி மறந்து பேசக்கூடாது. நன்றிய காட்டதான் நாள் பூரா நாயா உழைக்கிறமே. நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், மாறுற மாதிரி தெரியல. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், மாத்திக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், பேசாம சாப்பிடுவாங்க. எனக்கு சோறு வேண்டாம், போடி. அண்ணா, நீயாவது வந்து சாப்பிடு. எனக்கு சோறு வேண்டாம், போ.